சென்னையில் வந்து மணலி ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அதே மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க இலவசமாக சாப்பாடு தங்க இடம் கொடுப்பாங்க. இந்த சென்னையில் மின்ட்னு ஒரு ஏரியா, தங்கசாலைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கோவிந்த நாயக்கப்பன் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே இருக்க அந்த மணலி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலில் தங்கி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் படித்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு வசதி கிடையாது. ஸோ இந்த சென்னையில் இந்த வெயிலில் காலில் இந்த தார் உருகி காலில் ஒட்டும். ஸோ அந்தளவு ஒரு கடுமையான வெயிலெல்லாம் கூட ஒரு வெறும் காலில் நடந்திருக்கிறேன் நான் 9ஆம் கிளாஸ் வரைக்கும். நான் முதல்ல ஒரு ஸ்லிப்பர், பாத்ரூம் ஸ்லிப்பர்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 10வது வகுப்பில் படிக்கும்போது தான் அதை வாங்கினோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலை தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பொதுவாக வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ட்டு. வட இந்தியாவிலேருந்து நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, தொழிற்சாலைகள்லாம் அதிகம் கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி வந்தது 2000. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியா வந்து நல்லா முன்னுக்கு வந்திருக்கு. நீ வட இந்தியா கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியா வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது.